படம் ஸ்டார்ட் ஆகி ஒரு சில சீன்ஸ்லாம் பார்க்கும்போது ஆள தெரியாம காலை விட்டோமோ அப்படி யோசிச்சுங்க. பட் படம் முடியும் போது ஒரு டீசென்டான ரொமான்டிக் டிராமா மூவி பார்த்த ஃபீல் தந்துச்சுங்க. ஸோ மூவி நேம் என்னன்னா லவ் யூ மூடு. இது ஒரு கன்னட மூவிங்க. பட் தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம் வீடியோல ஸ்ட்ரீம் ஆகுது. அதாவது ஹீரோ வந்து அவரோட அம்மா பாக்குறக்காண்டி பெங்களூர்ல இருந்து காக்கிமாக்காக்கு வராரு. காக்கிமாக்காக்கு வந்து அவரோட அம்மா பார்த்தப்ப அவர் என்ன பண்றாருன்னா, அங்க இருக்க ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு இவர் போட்டோ எடுக்க போறாரு. இவர் போட்டோ எடுக்கிற அதே ஸ்கூல்ல தான் ஹீரோயின் வந்து டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி எப்படி டிராவல் ஆகுன்னு இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த படம் பார்க்குற ஒரு ஐடியால இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்கேன். அது என்னன்னா, இந்த படத்தோட ஸ்டார்டிங் 23 மினிட்ஸ் ஸ்கிப் பண்ணிருங்க. ஏன்னா இவங்க 23 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டோரிக்குள்ளே போறாங்க. இவங்க ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ண அப்புறம் ஹீரோயின் ஒரு சில நிமிஷத்துலேயே வந்துறாங்க. ஒன்ஸ் ஹீரோயின் வந்த அப்புறம் இந்த ஸ்டோரி வேற லெவல்ல டிராவல் ஆயிடுச்சுங்க. குறிப்பா எனக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அது ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல தான் ஹீரோ ஹீரோயினை லவ் பண்ற ஒரே ரீசன் காண்டி ஹீரோயினுக்காண்டி என்னெல்லாம் பண்றாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செகண்ட் ஹாஃப்ல காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சுங்க. அண்ட் ஹீரோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. குறிப்பா அவங்க ரெண்டு பேரும் இருக்கிற இந்த காம்பினேஷன் சீன்ஸா இருக்கட்டும், அவங்களுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரிலாம் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த படத்துல வேலண்டைன்ஸ் டே ஏன் கொண்டாடுறோம், லவ் காண்டி மிருகங்களே இவ்வளவு விஷயம் பண்ணும்போது நம்ம மனுஷங்க நம்ம எவ்வளவு பண்ணும், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் அட்ரஸ் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. அண்ட் அதே மாதிரி இது என்னதான் ரொமான்டிக் டிராமா மூவியா இவங்க பிரசன்ட் பண்ணியிருந்தாலும் இந்த படத்துல சின்ன சின்ன ட்விஸ்ட்லாம் வச்சிருப்பாங்க. அந்த ட்விஸ்ட் கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருக்கும், கொஞ்சம் அன்பிரெடிக்டபிளா இருக்கும். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது போக பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் சினிமாட்டோகிராஃபி இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ்னே சொல்லுவேன். ஸோ ஓவரால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் யாரெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ரொமான்டிக் டிராமா மூவிஸ்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்குன்னா இந்த படத்தை அட்லீஸ்ட் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க சொல்லுவேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.